இது வெளியில அங்கேயும் அதிகமா பேச மாட்டாங்க. ஹிடன் சப்ஜெக்டா பைபிள்ல இருக்குது. ஒரு சிலர் பேசுறாங்க. ஆனா மற்ற சப்ஜெக்ட், மற்ற ஃபேமிலிஸ் இப்படி பேசுறது போலலாம் அதிகமா பேசல. நீ கூட ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். எரேமியா 35ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க ஆண்டவர் ரேகாபியருடைய குடும்பத்துக்காக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அந்த குடும்பத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார். நான் தேவன், என் ஜனங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன், இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறேன், அவர்கள் கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனால் இந்த ரேகாப் என்பவன் ஒரு மனிதன். அவன் சொன்ன சொல்லை கேட்டு அவனுடைய பிள்ளைகளும் அவருடைய சந்ததியாரும் இந்நாள் வரைக்கும் அவருடைய வார்த்தையை கேட்டபடியினாலே அவனுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தருவேன், அவன் சந்ததிக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தருவேன் என்று அந்த எரேமியா 35ஆம் அதிகாரம் முழுவதுமாக எழுதி கடைசி வசனத்திலே எனக்கு முன்பாக அவருடைய சந்ததி என்றென்றைக்கும் நீக்கும், அப்படி நிற்காமல் போகவே போகாது, கண்டிப்பாக யாராயிலும் ஒரு சந்ததி முன்பாக நின்று கொண்டே இருப்பார்கள் என்று எரேமியா 35ஆம் அதிகாரம் முழுவதுமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் கீழ்ப்படிதல் தான் இந்த அதிகாரத்திலே முழுக்க முழுக்க நாம் பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்படியானால் ஆதாமின் மனைவி ஆதாமுக்கு கீழ்ப்படியவில்லை என்று மறைமுகமாக நாம் சொல்லலாம். ஆதாம் வேதத்திலே மனைவிகளே கீழ்ப்படிகள் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். மனைவிகள் எல்லாம் கீழ்ப்படியுமா? புருஷர்களே உங்கள் சொந்த புருஷ மனைவிகளுக்கு கீழ்ப்படிகள் போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? கீழ்ப்படிகள் எல்லாம் போடல, அன்பு குருங்கள் தான் போட்டிருக்கு. அப்ப கீழ்ப்படிதல் போட்டிருக்க வேசியர் போட்டிருக்கு. அந்த இடத்துல நான் 5ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப மனைவிகள் கண்டிப்பா என்ன பண்ணணும்? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படணும். ஆதாமின் மனைவி என்ன பண்ணல? கீழ்ப்படியவில்லை. அதனால ஆதாமுக்கு எல்லா ஆதாமுகளுக்கும் பெரிய பிரச்சனையா பேசி முழு வளர்க்கவர்களுடைய எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாச்சு. அப்ப கீழ்ப்படிதல் குடும்பத்துல இருக்கும் போது ஒருவேளை நாங்க சொல்றது உங்களுக்கு இப்ப கொஞ்சம் தப்பு போல தெரியும். ஆனா பின்னாடி நீங்களே ஒத்துக்குவீங்க, அது ரைட்டு போலதான் இருந்துச்சு, ரைட்டு தான் சொல்லி நீங்களே ஒத்துக்குவீங்க. எனவே கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி வளர்க்கணும்னா, அவங்க ஒரு நாள் அவங்களை பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு நாள் உரைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது நார்மலா எப்பயும் செஞ்சுட்டே இருந்தா நம்மள வேற மாதிரி நினைச்சிருவாங்க. எப்பயும் குறைச்சிட்டு இருந்தாலும் அது வேற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நாள் சிரிக்கணும், ஒரு நாள் குறைக்கணும். இந்த குடும்ப குடுகையிலே நீங்கள் போய் இந்த காலையிலே ஆண்டவரே என்ன ஆண்டவரே பாஸ்டர் அன்னைக்கே சொல்லிட்டார் பேசுங்க என்று சொல்லி இன்றைக்கு என்ன ஆண்டவரே சொல்ல வேண்டும் சொல்லிட்டு ஆண்டவர் இந்த தெளிவாக காட்டினார். எரேமியா 35 ரேகாபியர் இடத்தில் போய் சொல்லு என்று சொன்னார். அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசிரியப்பாராக. அந்த பதில் சொன்ன அந்த பாஸ்டருக்கு பரிசு கண்டிப்பாக கொடுக்கும்.